அப்போ இந்த நாட்களில் நீதிமொழிகளை 23:18 கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18வது வசனம் படிக்கலாமே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயாப்பா, நீர் என்னை மறைத்து பேச முடியாத செபிக்கிறையா. உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அல்லேலூயா இந்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இயேசப்பா நம்மளுக்கு வார்த்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை அல்லேலூயா நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வரச்சிலே ஆண்டவரே இந்த வாரம் நான் போகிறேன், நீங்கள் என்ன வார்த்தை கொடுக்கீங்க, அந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்ம கேட்கணும். அல்லேலூயா. இந்த வாரம் சோதரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட 23 அதிகாரத்தில் நீதிமொழியில் 18வது வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்பாது. அப்போ அப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு. அல்லேலூயா. நம்ம ஏதாவது தொடங்குவோம், அதுக்கு முடிவு இல்லாமல் தொடங்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அநேக சேனல்கள் வெளியே போகுது. ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு நாள் அந்த ஆண் பாக்கி சொன்னாங்க, அல்லேலூயா, எத்தனையோ சேனல் மூடப்பட்டு தொடங்கி அல்லேலூயா நான் இதுவரைக்கும் வெளியே விட்டுடு சும்மா உலகமானது தான். அல்லேலூயா. அப்போ முடிவுனி ஒன்று இருந்தால் தான் அதுக்கு நல்ல தொடங்குது, எல்லாம் தொடங்கிடலாம். அல்லேலூயா. அதுக்கு முடிவு நீ வேணும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நாட்களில் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு ஒரு முடிவு உண்டா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டா, இல்லை இதுதானா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறிகள் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்லுதாங்க, இயேசப்பா நிச்சயமாக அதுக்கு உன் முடிவு உண்டு, உன் எதிர்பார்ப்பில் முடிவு உண்டு, உன் ஏக்கத்தில் முடிவு உண்டு, உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு, உன் கவலைக்கு முடிவு உண்டு. இந்த நாட்களோட இந்த கவலையை மாற்றி இருக்கலாமே இயேசப்பா விசுவாசத்தோட. அல்லேலூயா. நம்ம விசுவாசம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்லுதார், நிச்சயமான முழுமையாக சொல்றேன், அறக்குறையில் நிச்சயமான முழு உள்ளத்தோட ஆண்டவர் நம்மளை சொல்றாரு, நிச்சயமாக முடிவு உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம எது எதிர்பார்ப்பு வந்திருப்போம், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வாரா, நான் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகிறேன் அப்படி நம்ம அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், நல்ல பாடலை பாடணும், நல்ல ஆராதித்தோம், நல்ல வார்த்தையே நம்மளுக்கு தருகிறார். அல்லேலூயா. வசனம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை மாறாது, வசனம் மாறாது. எல்லா ஆசீர்வாதமும் இந்த பைபிளில் தான் நம்மளுக்கு இருக்குது. எல்லாமே உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாம் இதில் இருக்குது. நம்ம ஒன்றொன்னா வாசித்தா எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, நம்மளை பார்த்தா இயேசுவை சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. எதில் நம்பிக்கை வச்சா வீண் போகாது, அவர் மேலே வச்சாதான் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. உலகத்தில் வச்சா வீண் போகும், நம்ம எது மனுஷன் மேலே வச்சா போயிடும், க்ளோஸாக இருந்தால் தாய் மேலே வச்சா கூட போயிடும், தகப்பன் மேலே வச்சா கூட போயிடும், எல்லாம் போயிடும். ஆனால் அவர் மேலே அதான் சொல்றாருல, உன்னை நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சா அது வீண் போகவே போகாது. அல்லேலூயா. அவருடைய சமூகா நம்ம நல்ல வார்த்தை கொடுத்துருக்கா, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. முடிவு உண்டு. அல்லேலூயா. நம்பிக்கையும் வீண் போகாது, அவர் மேலே நம்பிக்கை வச்சா வீண் போகாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதே மாதிரி நீதிமொழிகள் 22:19 எடுத்து பார்த்தா, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துறேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் கொடுக்குறாங்க இயேசப்பா. ஆனால் மறுபடியும் நான் இதை உனக்கு ஊட்டுறேன், நினைவு கூட்டுறேன். அல்லேலூயா. நினைவுபடுத்த ஒரு தரிசனம் கொடுப்பாங்க இயேசப்பா. அந்த தரிசனம் நம்மளுக்கு மறக்கச்சில அதை ஞாபகசக்தியாக பிறக்க வைப்பாங்க. ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் இயேசப்பா பேசுவாங்க, அது நம்ம சோர்வடைய இருக்கச்சில அந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு பேசுவாங்க. நம்மளுக்கு அதுக்கு மேலே நினைவு வரும், இந்த வசனம் என் ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ இந்த நீதிமொழிகள் 22 10-19 வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீ எங்கேயுமே சாய வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன செய்வேன், நான் நிறைவேற்றுவேன். அவர் நிறைவேற்றுவார். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை மாறாதனி வசனம் இருக்கிறது, அவர் தரிசனம் மாறாதனி இருக்கிறது. நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவரை தேடுகிறோம். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்தான் சொல்கிறார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி. அப்போ இனி அவரையே தான் நிச்சயம், எதுனாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா கவலை இல்லை, அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும்.
நம்பிக்கையா விசுவாசமா எல்லாம் பாரமா எதா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம சும்மா இருக்கணும். அதான் அவருக்கு சொல்றாரு, ஒரு நம்பிக்கை கர்த்தமில் இருக்கும்படி இன்றைய தினம். அப்போ இன்றைய தினம் கூட நம்ம கரெக்டாகனா கூட கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம்ம நினைச்சுவோம் வெற்றியோடு இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஜெயத்தை காண முடியும். ஒரு முடிவு வந்துடும். ஒரு முடிவு இதுக்கு இல்லையா, முடிவு வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கு கிடந்த முடிவு இருக்கலாம். அதான் சொல்றார் ஆண்டவர், அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். உன் நம்பிக்கை கர்த்தர் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ இன்று நம்மளுக்கு ஒரு முடிவு, இன்று நம்மளுடைய விதைச்சதுக்கு ஒரு அறுவடை, இன்று அவருடைய சமூகத்தில் கேட்கறதுக்கு பதில், இன்று அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்ததுக்கு ஒரு பதில், இன்று அவருடைய சமூகத்தில் காத்திருந்து சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு பதில். அல்லேலூயா. நம்மளுக்கு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தெளிவான வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது நீ சொன்னார். ரெண்டாவது வார்த்தை, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்தினோம். உன் நம்பிக்கை மனசன் மேலே இல்லாமல், வரதுபடம் இரதுபம் இல்லாமல், என்னையுமே என் மேலே நம்பிக்கை ஆயிரு, என்னை நோக்கி கூப்பிடு, என் முகத்தை பாரு, நான் உனக்கு என்ன செய்வேன், எட்டாவது மேலான பெரிய காரியங்களே நான் செய்வேன். அல்லேலூயா. அவன் ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு செய்தார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றினார். ஆபிராமுக்கு நிறைவேற்றினார். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்று தினமும் நம்மளுக்கு அதை நினைவு போட்டு நிறைவேற்ற போகிறார். உன்னை ஆசீர்வதித்தோம் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன வசனம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கொடுக்கும். நான் உன்னை விட்டு விலகுதில்லை. இந்த அதிகாலையில் கூட நான் தூங்கி முழித்து இந்த இடத்துல உன்னை விட்டு விலகுதில்லை, நான் உன்னை கைவிடுதில்லை. அவர் கைவிடாத தேவன் உங்களோடு இருக்கிறார். மோசையோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எலியாவோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எலிசாவோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தானியலோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வாக்குத்தத்தம் மன்னர் மாற மாட்டார், அவர் வாக்கு நிறைவேற்றுவார். அப்படிதானே? அப்படி ஒவ்வொரு பேரை சொல்ல ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய பேரை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களே அவர் செய்வார். என்னைக்கு செய்வார்? இன்று ஒரு வசனம் உண்டலா, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு வசனமும் அப்பா நம்மளுக்காக வச்சிருக்க வசனம் நம்மளுக்கு தான். அது எனக்குன்னா எனக்கு தான், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு தான். அது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை பிடுங்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு கொடுத்த அழைப்பு உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு கொடுத்த தரிசனம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆனால் வாயில் வச்சாரല്ലോ, நோவாவை போல நீதிமான நான் காண்கிறேன் அப்படி காணத்தக்க. எப்படி நம்ம சொல்றோம், பரிசுத்தர் பரிசுத்தர் நீ மகிமைப்படுத்தும். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியுமா? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கும் பொழுது ஆராதனையில ஒரு மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அவர் சொல்லுதார்ல, நீ பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை நினைச்சு தொழுது கொள்ளு. நீ தொழுது கொள்ள வாரா, ஆனா பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை பெற்றதுக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, அதே வசனத்துல யோபுல 13:15 எடுத்து பார்த்தோம்னா, யோபு 13 அதிகாரத்துல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்றான்? கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13 அதிகாரத்துல 15 அதிகாரம் சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் யோபு சொல்றான், அவர் மேல நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் கைவிட்டுச்சாரோ, இது நடக்கலையே, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆராதிக்க போறேனே, நான் அவருடைய பிள்ளை நான் செபிக்கிறேனே. அல்லேலூயா. ஆனா அவர் கைவிடுற தேவனும் இல்லை, அவர் செவி துறக்காம இல்லை. நம்ம அளப்பொழுது பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுதும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நம்ம பெருமூச்சு கிட மேலே போவோம். அல்லேலூயா. நீதிமானுடைய பெருமூச்சு மேலே போவோம். அல்லேலூயா. நீதிமானுடைய பெருமூச்சு மேலே போவோம். அல்லேலூயா. நீதிமானுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. நீதிமானுடைய காத்திருப்புக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. அவர் சொன்னதை போல அல்லேலூயா நம்ம விசுவாசிக்கணும். யோபை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கை இழக்கவே மாட்டேன், நான் நம்பிக்கையாக தான் இருப்பேன். அவர் கொண்டு போட தேவன் இல்லைப்பங்க. ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். என் வழி அவருக்கு என்ன செய்வேன்? நம்மளுடைய வழி
நம்ம எதனால் அவர்கிட்ட நம்ம சஞ்சரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்ம இல்லை. எதை தான் நம்ம தூங்கி முடிச்சோடனே, எசப்பா நீர் இல்லாமல் நான் இல்லை, நான் இருக்க இடத்துல நீர் இருக்கிறீர், நான் வேலை செய்கிறேன், நீ என்ன வேலை செய்கிற. அப்போ அந்த சர்ப்பம் ஹல்லேலூயா சத்துரு கைக்கு கால் பாய்ப்பு கர்த்தர் இல்லைன்னு பாதுகாக்க முடியுமா? அப்போ அவர் நம்மளோட இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, கண்டு விசுவாசிக்காத விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாய்க்கவானா. அதுக்காக ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுக்கல, ஆண்டவர் என்னோட பேசலை, என்னோட பேசலையே, அந்த அவிசுவாசம் வரக்கூடாது. கண்டு விசுவாசிக்க காணாமல் விசுவாசிக்கிறவன் அவன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் அவர் தரிசனம் கொடுத்தாலும் சரி, அவர் நம்மளை பேசினாலும் சரி, அவர் வசனம் தான் தரிசனம், வசனம் தான் நம்மளுக்கு இல்லை. வசனத்தை வாசித்தோமா, அதை உட்கொள்ளுமா, அதை செவித்தோமா. அல்லேலூயா. அந்த ஓட்டத்தை தான் நம்ம ஓடணுமே தவிர அல்லேலூயா செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ யோசிச்சாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே, அப்போ என் தேவனை தந்தாலும் சரி தரலனாலும் சரி நான் அவரை விட்டு பின்வாங்கதே இல்லை, நான் அவரை விட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. நம்ம முழு உள்ளத்தோடு அவருடைய சஞ்சரிக்கணும் போது அவர் எப்படி நம்மளை விடுவார்? அல்லேலூயா, விட மாட்டார். அல்லேலூயா. சகோதரம், ஒரு வசனம் உண்டு, பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் ஏத்து நிற்கிற தேவன். அந்த பெருமை மாத்திரம் நம்மகிட்ட நான் என்று சுயத்தில் பெருமை இல்லைன்னா என்னைக்கும் ஒரு நாள் அவர் அந்த வார்த்தைக்கு, அவர் வார்த்தை கீழ்ப்படிதல் மட்டும் இருந்தால் போதும். அப்போ அப்படி சொன்ன ஆமேன் போட்டால் போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படும். எவ்வளோ விசுவாசத்தோடு சொல்கிறார் அவர், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. ஒரு ஆகாரம் கிடைக்க, உணவு புசிக்க கூட நம்மளுக்கு இல்லாத நிலைமையில் இருந்தாலும் கூட எத்தனையோ பரிசுத்தவான்களை பாருங்க, ஒரு நேரம் உணவு இல்லாமல் வெறும் தண்ணியை குடித்துட்டு படுத்த எத்தனை பேர்களோ உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அல்லேலூயா அப்படி ஓடி இருக்காங்க அவருக்காக. அப்போ நான் பரிசுத்தமாக இருந்தேன், ஏன் எனக்கு ஒரு கிளாஸ் என் பிள்ளைக்கு ஒரு பால் இல்லையே அப்படின்ட்டு அவர் கேட்கத்தக்க இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் தந்தாலும் சரி, அவர் தரலான்னு சரி, அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாற மாட்டார். அந்த விசுவாசம் என்ற கேடகம் மட்டும் இருந்தால் போதும். அல்லேலூயா. சங்கீதம் 32:10 எடுத்து பார்த்தோன்னா, அல்லேலூயா, சங்கீதம் 32:10 வசனம். சங்கீதம், அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. நம்ம என்ன சொல்லுவோம்? துன்மார்க்கே நல்லா இருக்கான், துன்மார்க்கு நல்லா இருக்கான், நான் எவ்வளதோ பரிசுத்தமாக ஜீவித்தோம், அவன் எனக்கு ஆட்களை வெற்றி இல்லை, எனக்கு விரோதமாக எழும்புறான், ஆனால் அவன் நல்லா இருக்கான். ஆனால் ஒரு வசனம் உண்டு, துன்மார்க்கையும் பான் குழுகுழுனி துளுட்டு வருவானா, அவன் அறுப்புண்டு போனிட ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளை உண்டு, நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம பார்க்க. ஆனால் அவனுக்கு துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் நீதிமானுடைய பிள்ளைகள் தான் அப்பத்துக்கு அலைந்து தெரிவதிலே வசனம் இருக்குது. நீதிமானுடைய வேறு தான் அஸ்துபாரம் போட்டு எழும்படி வசனம் இருக்குது. நம்ம நீதிமானாக மாறும் பொழுது அவர் அப்பத்துக்கு அலைய விட தேவன் இல்லை. அல்லேலூயா. நம்ம பார்வைக்கு தெரியும் துன்மார்க்கன் நல்லா இருந்தது போல, ஆனால் அவனுடைய சன்னதி எப்படி, அவன் எப்படி இருக்கான்னு முடிவு தெரியாது. நம்ம வசனம் சொல்றது நிச்சயமா நமக்கு முடிவு உண்டுன்னு இருக்குது, அவனுக்கு முடிவு தெரியல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்மளை பார்த்து சொல்லுதாரு, நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகுதுன்னு சொல்லு. துன்மார்க்கனை பார்த்து சொல்லுதாரா? இல்லையே, அவனு முடிவுன்னு சொல்லலையே. அவரு நம்மளுக்கு தானே கொடுக்குறாரு வாக்கு தத்துவம், நம்மளுக்கு தானே உணவா பேசி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, துன்மார்க்க அநேக வேதனைகள் உண்டு, ஆனா கர்த்தரை நம்புறவனோ கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளமா. அவர் கிருபை எவ்வளவு வேலையேற பெற்றது. அவர் சொல்றாரு, நீதிமானுக்கு என்ன செய்தாரு? கர்த்தரை நம்புறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ அவரை நம்ம நம்பும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. ஆனா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டுன்னு சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயா.
அதான் ஒரு சொன்னது, அவன் பனையை போல எப்படியோ செழிப்பா போன மாதிரி தான். ஆனால் ஒரு அப்படியே அந்த துன்மார்க்கனுக்கு, நம்ம துன்மார்க்கனுக்கு நுணையில அந்த துன்மார்க்கனே நம்ம உச்சரிக்க கூடாது. நீதிமானதை நம்ம என்ன செய்யணும்? நான் எப்படி அந்த வசனம் சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தரை நம்புறனோ கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. பாருங்க, நாகும் எடுங்க, அதுல 1:7 வசனம். நாகும் அதுல 1 அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு. அல்லேலூயா. நம்ம பாருங்க, அவர் நல்லவர். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? அரணான கோட்டை சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆனா இக்கட்டு வரதே, இக்கட்டு நாளில் நான் அரணும் கோட்டையுமா நம்புறவர்களே அறிகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அல்லேலூயா. அரணான கோட்டைன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லலாம், ஏதோ நங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். நம்மை நம்புறவர்களே அவர் அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன செய்தார்? நம்ம நம்பும் பொழுது அவர் நம்மளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். நம்மளுக்குள்ளது எல்லாமே அவருக்கு நினைச்சு தெரியும். அல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் இக்கட்டு போல சூழ்நிலை வந்தாலும் கூட அல்லேலூயா, அவரை நம்புறபடினால் நான் அறிந்திருக்கிறேன். நம்மளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுக்கு என்ன ஏதுன்னு அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். நம்மளை அன்னைய தினமும் நம்மளை விசாரிப்பார். அன்னுதினம் ஒவ்வொரு நாளும் என் மகனுக்கு இது தேழ்வை, என் மகளுக்கு இது தேழ்வை, இவ்வளோ தூரம் அவர் விசாரிக்கிறவர். உலகமான தாய் தப்பே அப்படி இல்லை. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நொடியும் நம்மளோட இருக்கிறவர். அதில் இந்த ஆத்துமா, நம்ம ஆத்துமா எப்பொழுது அவர்கிட்ட போகுதோ அதுவரை நம்மகிட்ட தான் இருப்பார். அது அந்தந்த நேரத்தில் அதில் திறனிக்கு மேலாக சோதிக்க விடுறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. அல்லேலூயா. தாங்க பலம் தருவார். அல்லேலூயா. தப்பி செல்லையும் வழி காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புறவர்களே அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சோதரம் எரேமியா எடுங்க, அதுல 29:11. எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து இருக்கணும். அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் அவர்கிட்ட எதிர்பார்ப்போம்ல. நம்ம காலையில் தூங்கி முழிச்சோன்னே ஜெபிப்போம், வசனத்தை வாசிட்டு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அப்பா. அவரு நம்ம உலகமான அப்பாட்டான ஒரு நாள் கேட்போம், மறுநாள் சீடி சொல்லிடுவாங்க. நம்ம அப்பா அப்படி இல்லை. அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி நம்ம எதிர்பார்த்து கேட்க உரிமை இருக்கு. அல்ல, எத்தனை நேரம் கேட்டாலும் அவர் கோவப்பட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை நேரம் பாருங்க, எவ்வளோ தப்பு செய்தோம், எவ்வளோ அநியாயம் உலகத்தில் பெரிய கொடுக்கு, நம்மளும் அவருடைய பிள்ளை சிறிய தப்புகளை செய்து அல்லேலூயா, நம்மளை அறியாமல் இருந்துருது, அறிஞ்சு வந்துடுது. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும். அவர் மன்னிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்போது நம்மளை பார்க்கிறார். சொல்றாரு, அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அல்லேலூயா. எதிர்பார்க்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம் அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அப்போ இந்த நாட்கள் அவர் கொடுக்க போகிறார். நீங்க எதிர்பார்க்கிறத அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளே அறிவேன். அல்லேலூயா. என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றே உங்களுக்கு அந்த முடிவு வந்துட்டு விசுவாசிக்கலாமே. இன்ற தினமே எப்படி பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு எதெல்லாம் நமக்கு தெரியும். படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், அவங்க ஒரு முடிவு. வேலை பார்க்குற பிள்ளைங்கள், எனக்கு ஒரு நல்ல வேலை, இதோட மேலே சம்பளம் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடிவு. அல்லேலூயா. மிருகச்சீவன் வளர்க்குற கேட்பாங்க, 10 லிட்டர் பால் இருக்கிறதுல கூட 1 லிட்டர் பால் இருக்குமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பா நம்மளை பார்த்து அப்பா சொல்றாங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவே உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அப்போ இந்த நாட்களை நம்ம எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு, அதான் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது?
வீண் போகாதுன்னு சொல்லாரு. நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைன்னு சொன்னாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, நான் உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அப்போ உங்களை அவர் நினைத்து சொல்லுதாரு, நான் உங்களை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க பேர்ல நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்ல. அவைகள் தீமைக்கு இல்லை. நம்ம அப்பா எதை செய்தாலும் தீமைக்கு செய்ய மாட்டாரு. தீமை போல இருக்கும், நடக்காதை போல இருக்கும், முடிவே வராதை போல இருக்கும். அது ஒரு தீமை செய்கிற தேவன் இல்லை. அவருடைய நம்ம பார்க்குறோம், நம்ம பிள்ளைகள் பிறந்தவொன்னு பார்க்க அல்லேலூயா சுத்திரம். பெண் பிள்ளைகளாம் பிறந்தா என்ன செய்வோம், நல்லா என்ன செய்வோம், ட்ரெஸ் பண்ணி வாங்கி அல்லேலூயா நல்லா பிறந்திருக்கு. சில ஒரு அளவுக்கு 6 மாதத்துல நம்ம மடியிலே இந்த பிள்ளைகளை வச்சு என்ன செய்வோம், நல்ல எண்ணெய் தேய்ப்போம், நல்ல குளிப்பாட்டுவோம், முகத்தில் நல்ல பவுடர்லாம் போட்டு வாங்குது மிளகை என்ன செய்வோம். அல்லேலூயா. தொட்டில் கட்டச்சில கிடத்துச்சில ஒரு முத்தம் விட்டு பிள்ளைகளை என்ன செய்வோம், கிடத்துவோம். அல்லேலூயா. அவ்வளோ நேசிப்பு. 6 மாதம் வரை அந்த பிள்ளைகள் ஓடச்சில தான் கோவம் வரும். அல்லேலூயா. அங்கெங்கே ஓடச்சில நடக்க படித்த உடனே கோவம் வந்துடும். நம்ம சொல்லி கேட்காது. நம்ம கிச்சனில் நிற்கும் போது இது எங்கேயோ ஓடும், அது எங்கேயோ போயிட்டு ஓடி ஓடி பிடிக்க போவோம். ஆனால் 6 மாதம் வரை அந்த 6 மாதம் நம்மளே அந்த பிள்ளைகளை எண்ணெய் தேய்ச்சி, நல்ல எண்ணெய் தேய்ச்சாதான் நல்ல பின்காலத்தில் நல்ல சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும்னு நல்ல எண்ணெயை தேய்ச்சி நல்ல குளிப்பாட்டி பிள்ளைகளை கொஞ்சி முத்தமிட்டு தொட்டில் போடும். அப்படிதானே? அல்லேலூயா. போக போக மாறி என்ன செஞ்சிடும், மாறிடும். மாறி நாயினி பேசுதாவ, பேயினி பேசுதாவ, இருந்து கடமைக்கிடி சொல்லியிருந்தாவ, எல்லாம் சொல்லிடுவாவ. நம்ம அப்பா அப்படிப்பட்ட தேவனே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்க பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு இல்லை. தீமைங்க இல்லைங்கிறதால இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு உலகமானது. அல்லேலூயா. தீமைக்கு இல்லை, சமாதானக்கு தேவன் நினைவுகளே என்று சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முடிவு உண்டு. கர்த்தருடைய நாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை என்ன செய்து என்பது. சங்கீதம் 9:18 பாருங்க. சங்கீதம் 9:18 வசனம் சொல்லுது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அவர் சொல்றாரு பாருங்களா, இயேசுவை சொல்றாங்க, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுது. எளிவனை எப்படி மறப்பேன்? அவர் சொல்லுவாரா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் அநாதிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் நான் அடைக்கலமா இப்படி சொல்லுவார். அந்த வசனம் சொல்லுது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுது. நம்ம சொல்லுவோம், என்னை எல்லாரும் மறந்துட்டவ, நம்ம நல்லா இருக்கு சில எல்லாரும் என்னை தேடி வந்தவன் வீட்டுக்கு, இப்போ யாரும் வரல, என்னோட பேசல, என்னை நேசிக்கல, என்னை அப்படி. அவர் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. அவர் சொல்றாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. கெட்டு போவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 15 பாருங்க. மத்தேயு 15 கர்த்தருடைய நாம மகிமைக்காக 15:22 மத்தேயு 15:20 அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் என்றாள். மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. அப்போ அவளுக்கு பிரேத்திரமாக அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறாளே, இவனே அனுப்பிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்போ பாருங்க, அவ ஆண்டவரை அறியாத மகள் புறச்சாதி. அல்லேலூயா. நம்ம இப்போ ஆண்டரை அறியாம இருந்தோம், இப்போ நம்ம ஆண்டரை அறிந்திருக்கோம். அதே போல அவளும் ஒரு புறச்சாதி மகள். அல்லேலூயா. ஆனா அவள் அப்படி இருந்தாலும் கூட அல்லேலூயா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு சொல்லுது 28வது வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரேத்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடது என்ற. அந்நேரமே அவள் மகள் என்ன செஞ்சா, சுகமடைந்த ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகமான ஆண்டவரை அறியாத மகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்மளும் அல்லேலூயா அவரை அறியாத போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் சொல்லுத வார்த்தை, இயேசு அவளுக்கு பிரேத்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. அப்ப இந்த நாட்களில் நம்ம விசுவாசம் இருக்கிற அந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவ மகளுக்கு விடுதலை கொடுத்த தேவனாய கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். பாருங்க, 146 படிச்ச வசனத்துல கூட, சங்கீதத்துல 146 5வது வசனத்துல சொல்லுது, நம்ம மாறி மாறி வாசல அதே வசனத்துல 146 5 எடுங்க. கர்த்தர் எது வசனதும் விசுவாசமாக தான் வந்துச்சு. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. 146 5 யாக்கோபின் தேவனே,
தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு. கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவுண்டு நீ சொன்னீரப்பா. என் தேவனாயே கர்த்தர். ஆமீன் ராஜா. ஆமீனப்பா. உம்முடைய பாரத்தில் எங்கள் பாரத்தெல்லாம் வைக்கிறோம் தகப்பனே. எங்கள் நம்பிக்கை உண்மையில இருக்கட்டும்ப்பா. எதுலையே கேட்குறோம்ப்பா. நம்பிக்கை வைத்து கேட்குறோமா, இல்லை அவிசுவாசத்தோடு கேட்குறோமா, விசுவாசம் என்ற கேடகத்தோடு கேட்போமா? ஆனால் நோவை உச்சரித்து கேட்கணும். நானும் நீதிமானாக மாறணும். இது அவர் வருகை தானே. அந்த நாட்கள் அவரை நோவை நீதிமான கண்டிருக்காரே ஆண்டவர். நம்மளையும் அவருடைய கண்கள் பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தவானா, ஒரு பரிசுத்த வாட்டியாக பார்க்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலரவா சவதூரி காலரவா. ஆண்டவரே, இந்த கிராமத்தில் என்னையும் உம்முடைய கண்கள் பார்க்கணும்ப்பா. உம்முடைய கண்களுக்கு நான் நீதிமானா தெரியணும். ஆமீன் தகப்பனே. உம்முடைய கண்ணில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும். நோவாவுக்கு உம்முடைய கண்களுக்கு தயவு கிடைத்து ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த இடத்துல உன்னை நான் நீதிமானா காண்றேன்னு சொன்னார்லா. ஹல்லேலூயா. ஆமீன் ராஜா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், நான் ஒரு பாக்கியவதை எழுபனா ஏன் நான் கஷ்டப்படணும்? அப்படின்னா ஏன் நான் கண்ணீர் வடிக்கணும்? தகப்பன் இறங்கும்ப்பா. நான் புள்ள கேட்குறேன்ப்பா. என் நம்பிக்கையெல்லாம் நீர் தான்ப்பா. நான் எதெல்லாம் உலகத்தெல்லாம் நம்பிக்கை வச்சது உண்டு, அதெல்லாம் எட்டி பார்த்தது உண்டு. எல்லாம் ஒரு நாள் எல்லா ஊற்றும் திறந்ததை போல இருக்கும். கேட்குறதெல்லாம் கிடைச்சதே போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் எல்லாம் அடப்பட்டுரும். அப்போதான் அவர் மேலே நம்பிக்கை வரும். அப்போதான் அவர் மேலே தாகம் வரும். 4 தேசம் நம்மளுக்கு கேட்டுக்கொண்டு போய் வேங்கும் பொழுது ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் அதுவும் நம்மளுக்கு வழி தட்டுதும் அவர் தான். அந்த ஊற்றை எல்லாம் அடைக்கிறதும் அவர் தான். ஹல்லேலூயா. எனக்கு 4 பக்கம் வேண்டாம் ஆண்டவரே. உங்கள் ஊற்றை திறந்து தாங்க, உங்கள் ஊற்றை திறந்து தாங்க. நீ அப்பாட்ட கேளுங்க. நம்ம எத்தனையோ லோன் எடுக்கிறோம், எத்தனையோ கடன் வாங்குகிறோம். அது வேண்டாம்ப்பா. நீங்களே எனக்கு தாங்க. நீங்களே எனக்கு ஊற்றை திறந்து தாங்க. நீங்களே எனக்கு அந்த ஊற்றை திறந்து தாங்கப்பா. எத்தனையோ நான் எடுத்தாலும் அந்த நேரம் எனக்கு ஆறுதலை போல இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அது ஒரு முள்ளு தான். எனக்கு அந்த முள்ளெல்லாம் வேண்டாம்ப்பா. உங்கள் வீட்டை நான் எங்கே போவேன்? உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? ஹல்லேலூயா. என்னை அறியாமல் உள்ள வார்த்தைகள், அறிந்த வார்த்தைகள் எனக்கு தெரியலப்பா. எனக்கு எதுவுமே தெரியல. இந்த நான் நிச்சயமாக முடிவுண்டு எனக்கு சொல்லியிருக்கீங்க. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு. எத்தனை பேர் அவர்கிட்ட நம்பிக்கையை வச்சு கேட்குறீங்க? எத்தனை பேர் அவர்கிட்ட கேட்குறீங்க? அவரை சஞ்சரிக்குது எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இல்லை ஊழியக்காரங்கள் மூலம் போய் சஞ்சரிக்கிறோமா? அவர்கிட்ட இருந்து சந்திக்கிறோமா? அவர்கிட்ட இருந்து சஞ்சரிக்கிறதா ஆரோக்கியம். அவரோட சஞ்சரிக்கிறோமே, அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவரோட பேசுகிறவே அதுதான். ஹல்லேலூயா. அப்பா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்ப்பா. எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரா? எனக்கு அதிசயம் செய்வீரா? வேலை பார்க்குற பிள்ளைகள் கேட்கலாம், என் சம்பளம் உயருமா? ஆண்டவரே, என் சம்பளம் உயருமா? என் குடும்பத்தில் உள்ள பாரம் நீங்கணுமே. ஹல்லேலூயா. என் குடும்பம் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரே என்னையால் பார்க்க முடியாதப்பா. எனக்கு சம்பளம் உயரணும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் கேட்கலாம், அது இல்லாமல் நான் வெளியே வரணுமே. வேலை செய்கிற பிள்ளைகள் கேட்கலாம், பலம் தாங்கப்பா. தொழில் செய்கிற பிள்ளைலாம், என் தொழில் ஆசீர்வதிக்க வேண்டுமாப்பா. ஈசாக்கு விதைத்தான், அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே. என் தொழில் ஆசீர்வதிக்க முடியாதா? என் தொழில உம்மால் ஆசீர்வதிக்க முடியாதா? அந்த பேதர் படகுல இருந்தீங்கப்பா. ஆண்டவரே, ராப்புல்லா பிரயாசப்பட்டான், ஆனா ஒரு மீன் விழல. ஆனா சொன்னீங்க, பேதர்வே, இனி நீ போ, நீ விசுவாசத்தை கொண்டு வலையை போடுங்க பொழுது என் 4 தரிசனங்கள கண்கள் பார்க்கத்துக்கு விழுந்ததப்பா. எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரா? என் தொழில இருப்பீரா? என் விவசாயத்துல இருப்பீரா? என் மிருகஜீவன்ல இருப்பீங்களா? அப்பா இருங்கப்பா. அந்த படகுல நீங்க இருந்த படகுப்பா. நீங்க விசுவாசத்தோடு சொன்னீங்கப்பா. சொன்னா
நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன்ப்பா, ஒன்றும் விடலை ஒரு மீன். இனி நீ போட்டு பாரு, இனி நீ போட்டு பாரு. காலையில் இந்த வாரம் சொன்னீங்களப்பா, நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சது போதும்ப்பா, உலகத்தை நம்புனது போதும்ப்பா. நான் உண்மை நம்புதேன்ப்பா, நான் உண்மை நம்புதேன். நான் சொல்லுதேன் எதுக்கு நீங்கள் சஞ்சரித்து கொண்டு இருக்கீங்க? இப்பொழுது அவரோட பேசி கொண்டு இருக்கீங்க, அவர் வெளிப்படுத்தலாம். நீ இதை விடும் மகளே, இதை விடும் மகனே, நீ அவர் வெளிப்படுத்தலாம். அல்ல நான் தரிசனம் கொடுக்கலாம் உனக்கு. கண்ணை மூடி சொல்லி சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கலாம். அவரே அந்த ஆசிரத்தை உங்க மேல் வைத்ததை போல ஒரு தரிசனம் கொடுக்கலாம். அந்த 2 மீன் 5 அப்பத்தை, ஹல்லேலூயா. பந்திக்கு போதாதே எங்க இப்பொழுது எல்லைகுரு சாப்பிட்டு திருப்தி ஆகினார் அல்லவா? இந்த இருக்குது அந்த விதை சொன்னாங்க, கொஞ்சோல மாவு இருக்குது. அல்லையில அதை பிறக்கி, இந்த விறகை பிறக்கி நானும் பிள்ளையும் இதை சுட்டு என்ன புசித்துட்டு சாகுன்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் தாகம் தீர்த்தாரே, என் கர்த்தர் தாகம் தீர்த்தாரே. உங்க தாகம் தீர்க்க இயேசு உங்ககிட்ட நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்க அருகில் நிற்கிறார். அவர் உலவாடி கொண்டு இருக்கிறார், அவர் உலவாடி கொண்டு இருக்கிறார். மகனே உன் அருகில நிற்கிறார், மகளே உன் அருகில நிற்கிறார், மகனே உன் அருகில நிற்கிறார், மகளே உன் அருகில நிற்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் விசுவாசிங்க, ஒவ்வொருத்தரும் விசுவாசிங்க. உங்க அருகில தான் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டாந்தரைய நீரூற்ற மாற்றுகிற தெய்வம் பெரியவர். கண் மலையின் மேல் ஹல்லேலூயா நீரூற்ற செய்கிற தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வழி எப்படி வழி தொடர்ந்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கும்மலா வராங்க, நம்ம எப்படி தப்பி ஓடும் பொழுது ஹல்லேலூயா எதிராக வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க மாண்டு போனாங்க. அந்த மக்களுக்கு அவர் வழியை திறந்து கொடுத்தார். உங்க அருகில தான் நிற்கிறார், உங்க அருகில தான் நிற்கிறார். அவரோட பேச இதுவரையும் கேட்டேன், ஒன்னும் கிடைக்கல, இனி எங்க தான் கிடைக்குவது? அந்த அவிசுவாசம் படக்கூடாது. நம்ம அவருடைய பிள்ளை, மொட்டி விருந்தும் கேட்கணும், மொட்டி விருந்தும் இன்று செய்யும். இன்று சொன்னார்ல ஹல்லேலூயா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் நிச்சயமாக முடிந்து சொன்னார். அந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும். அந்த வாக்கு தத்துவத்தை நான் நம்பி கேட்கிறேன். நீ சொன்னீர் அல்லவா, எனக்கு நிச்சயமாக முடிவு நிச்சயமில்ல, என் நம்பிக்கை வீண்பாகாது நீரே. நான் இதுல நம்பிக்கையோட கடந்து போறேன். என் கர்த்தர் இதை செய்வீர் நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு போறேன் ஆண்டவரே. அடுத்த வாரம் அந்த மகள் இந்த நாட்கள் சாட்சி சொன்னதை போல நான் சாட்சி சொல்லணும். என்னை சாட்சியா நிறுத்த மாட்டவரே, என்னை சாட்சியா நிறுத்த மாட்டவரே. ஆகாருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர், அன்னாளுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. என் கண்ணீரை துடையும், என் துக்கத்தை மாற்றும், என் துக்கத்தை மாற்றும். பலவீனங்கள் மறையிட்டு, கடன் தொல்லைகள் மறையிட்டு இயேசு நாமத்தினால், கடன் தொல்லையை மறையிட்டு இயேசு நாமத்தினால் பலவீனங்கள் மறையிட்டு. உங்க ரத்தம் ஹல்லேலூயா ஒவ்வொரு சரசு மேலும் விழட்டு, ஒவ்வொரு சரசிலும் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். மாம்சமான பலவீனமா, மாந்திர சூனியமா எல்லாம் அழிக்கப்பட்டு, மாந்திர சூனியங்கள் அழிக்கப்பட்டு, மென்னேற விடாது செய்த மாந்திர சூனியங்கள் இருந்தா இப்பொழுது வேரோட புட்டங்கப்பட்டு போகட்டு. கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டு, கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டு. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை மகிமை மாறவில்லை. ஓ ராஜாதி ராஜா, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படட்டு, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்பட்டு. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் குறிசொல்லி இல்லைன்னு சொல்லி இருக்கீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டு, கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டு. ஹல்லேலூயா. ரிசாலா ரீமா ரிசாது ரிக்கா ரிக்கமன ரீமா ரிசாது ரிக்கனரவா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆசிரத்துக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்க எல்லா வல்லமை அழிக்கப்படட்டு இயேசுவின் நாமத்தினால். ரீமானரவா போட்டி பொறாமைகள் அழிக்கப்படட்டு, எல்லா வல்லமை அழிக்கப்படட்டு, மாந்திர சூனியங்கள் அழிக்கப்பட்டு, தரித்திரத்தின் ஆவி வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினால். தரித்திரத்தை உருவாக்குற ஆவி ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறட்டு, பலவீனத்தை உருவாக்குற ஆவி வெளியேறட்டு. ஆமென் ராஜா. தொழிலை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் பிரயாணத்தில் இருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.